வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் ஹோட்டல் ஸ்வையில் ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் நான் ஒரு 3/4 கிலோ கறி எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கறியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா போன்லெஸ்ஸாக தான் வாங்கியிருக்கிறோம். நான் 65 அப்படிங்கிறதுனால போன்லெஸ் கறியாக இருக்கும்போது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் தேவையான அளவு உப்பு நான் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் சிக்கன் 65 மசாலா போட போகிறோம். அப்படி சிக்கன் 65 மசாலா போடும்போது அதிலே சால்ட் இருக்கிறதுனால நம்ம ஓரளவுக்கு லைட்டாக ஒரு பிஞ்ச் மட்டும் நம்ம போட்டுக்கிட்டால் போதுமானது. நான் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்தோன்னா சோடாப்பு லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. அடுத்து சிக்கன் 65 மசாலா போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஃபுட் கலர், இது நீங்கள் ஆப்ஷனல் தான், தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் 65 மசாலா ஒரு 50 கிராமுக்கு கம்மியாகவே நான் போடுறேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுனால. நீங்கள் காரம் நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் பேக்கெட் அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா லைட்டாக மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்க போகிறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடலை மாவு, அரிசி மாவு இதெல்லாமும் கூட சேர்ப்பாங்க. விருப்பப்பட்டால் நீங்கள் அதை ஓரளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் பாதி அளவுக்கு கடலை மாவும் நீங்கள் இது ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் இப்போ நான் ஆட் பண்ணலை. நீங்கள் விருப்பப்பட்டால் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொஞ்சம் கொஞ்சம் பீசஸாக அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் லெக் பீஸும் போட்டிருக்கிறேன். லெக் பீஸ் போடும்போது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா அது ரொம்ப பீஸ் பெருசாக இருக்கிறதுனால சீக்கிரம் வேகாது. உள்ளே மசாலா நுழையாது. அதனால் என்ன பண்ணணுன்னா ஒரு 2-3 கீரல் அதில் நீங்கள் போட்டுக்கணும், அதோட சதை பகுதியில். அப்போ தான் இந்த மசாலாலாம் உள்ளே நல்லா இறங்கும். பாருங்கள், இப்போ இதை நீங்கள் நல்லா எல்லாத்துக்குமே எல்லா பீசஸ்க்குமே மசாலா போகிற அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் வேணால் நீங்கள் டேஸ்ட் கூட பார்த்துக்கலாம். உங்களுக்கு காரமோ உப்போ பத்தலை அப்படின்னா வேணால் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது இப்படி பிசைஞ்சு வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம், உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு 1 மணி நேரம் கூட ஊறட்டும். அப்படி ஊற தான் அதோட மசாலா டேஸ்ட் எல்லாமே இதுக்குள்ளே போகும். அதனால் நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சாச்சு. இப்போ இது நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஆயில் ஊற்றுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பீசஸை போட்டுக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு நல்லா வேகும். இப்போ நம்ம அந்த கலர் பவுடர்லாம் ஆட் பண்ணதுனால அது நல்லா கலராக இருக்குது. இது இப்படி கலராக இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால தான் அந்த ஃபுட் கலர் நம்ம ஆட் பண்ணுறோம். மற்றபடி ஃபுட் கலர் நமக்கு வேணும் அப்படின்ட்டு இல்லை, விருப்பப்பட்டவங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. அதை நம்ம மறுபடியும் பிரட்டி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது நம்ம எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நார்மலாக குட்டி குட்டி பீசஸ் இருக்குது இல்லையா, அதையுமே இது கூட போட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆயில் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான பீசஸ் நீங்கள் போட்டு நல்லா ஃப்ரீயாக வேகணும். ஒன்று மேலே ஒன்று ஒட்டிக்கிட்டு அப்படிலாம் வேகக்கூடாது. நல்லா ஃப்ரீயாக வேகணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா விரவி விட்டு பீசஸ் போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வேகுது இல்லையா. இதே மாதிரி அது நான் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் பரட்டி விட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம். குழந்தைங்கள்லாம் ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹோட்டல் டேஸ்ட் அப்படின்ட்டு நம்ம ஹோட்டலில் வாங்கி கொடுக்குறதுக்கு யோசிப்போம் இல்லையா, ஹெல்த்தியாக இருக்கா இல்லையா அப்படின்னா. இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், குழந்தைங்க நிறையவும் சாப்பிடுவாங்க. பாருங்கள், பிரியாணியோடு அதை சர்வ் பண்ணும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.